வணக்கம். தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் நல்ல பல விடயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்கள் பார்வைக்கு எடுத்து வருகின்ற உங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணத்தின் அராலி கிராமத்திற்கு. வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அத்தியாயத்தின் ஒவ்வொரு பகுதியும் முக்கியமான பல விடயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியானது முற்றிலும் வித்தியாசமானதாகவே அமையப் போகின்றது. அது எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உங்கள் மனதிலும் இருக்கின்றது. பாருங்கள் நேயர்களை, நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்தும் பயணிக்கலாம். இந்த தொழிற்சாலையின் உள்ளே தான் இப்பொழுது நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இங்கே இந்த தொழிற்சாலையினை நடத்துவரும் உரிமையாளருமாக இருக்கக்கூடிய மகேந்திர ராஜா சுதாகரன் அண்ணா எங்களோடு இணைந்திருக்கிறார். இவரிடமிருந்து தான் நாங்கள் பல விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தொழிற்சாலையை பற்றியும் இந்த தொழிற்சாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செயற்பாடுகள் பற்றியுமே இப்பொழுது நாங்கள் இவரோடு பேச போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் இந்த தொழிற்சாலையை எத்தனை வருடமாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? 15 வருடங்களா? 15 வருடமாக நீங்கள் இந்த தொழிற்சாலையை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அலுமினியம் சார்ந்த பல உற்பத்தி பொருட்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த செயற்பாடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நோக்கம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது, அதை பற்றி கூறுங்கள். நான் கொழும்புக்கு வேலையில் போன இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதில் ஒரு 6 மாதம் வேலைனா அதுலேருந்து தான் இந்த யாழ்ப்பாணத்தை இந்த ஃபேக்ட்ரியை போக யோசிச்சு. ஆரம்பத்தில் இந்த தொழிற்சாலையை எப்படி அமைத்தீர்கள், பின்னர் எப்படி இந்த வளர்ச்சி அடைந்தது என்று பற்றிய படிமுறைகளை கூறுங்கள். ஆரம்பத்தில் இது கொழும்புலேருந்து சீட் எடுத்து இங்கே 2 மிஷின் போட்டு யாழ்ப்பாணத்தில் வேலையை தோணுது. நான் கொஞ்சம் காலம் போட்டு கேராளியிலே வந்து அமைச்சு முதல்ல அந்த அங்கேயும் சீட் கொழும்புலேருந்து எடுத்து தான் வேலையை தோணுது. நாங்கள் இப்போ இந்த கொஞ்சம் காலங்கள் போக போக இப்போ இந்த 5 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ரோலிங் மிஷின் போட்டு இஞ்சியை சீட் அடிக்கிறோம். சீட் அடித்து எங்களோட உற்பத்தி இஞ்சியே நடக்குது. யாழ்ப்பாணத்திலேயே கழிவு பொருள் எடுத்து எல்லாம் எடுத்து இஞ்சியை நாங்கள் செய்கிறோம். இயந்திரங்களை வைத்துத்தான் இந்த உற்பத்தியினை தொடங்கியதாக கூறியிருக்கின்றீர்கள். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பல இயந்திரங்கள் இங்கே காணப்படுகின்றது. இந்த இயந்திரங்களை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். இந்த இயந்திரங்கள் இங்கே இருக்கிற இயந்திரங்களும் இந்தியாவிலேருந்து தான் எடுத்தோம். இந்தியன் மிஷின், அந்த ரோலிங் மிஷின் இருந்தாலும் சரி, ப்ரெஸ் இருந்தாலும் சரி, அந்த ஸ்பின்னிங் மிஷின் எல்லாமே இந்தியன் மிஷினரி தான்.
இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சமையலறைக்கு, அது குறிப்பாக சமையலறைக்கு தேவையான பொருட்களைத்தான் நீங்கள் உற்பத்தி செய்கின்றீர்களா? இதை தவிர்த்து வேறு இன்னும் பல பொருட்களை உற்பத்தி செய்கின்றீர்களா? இல்லை, சமையலறைக்கும் அல்லது அந்த எங்களை தண்ணீர் வைக்கிற அந்த மோட்டார் பின் கேஸ், அதாவது லைட் செட், அப்படியான உற்பத்தியிலையும் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் குறைந்த அளவிலான வேலையாட்கள் காணப்படுகின்றார்கள். குறிப்பாக இங்கே எத்தனை பேர் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இங்கே வந்து இல்லாமல் 12 பேர் வேலை செய்யணும். எல்லாம் புற மாவட்டத்தை சேர்ந்தாக்கணுன்ற லீவில் போயிட்டுனா நீ ஒரு கிழமை செல்லும் வந்து சேர்றது. உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் வந்து இந்த குடாநாடு மாத்திரமல்லாது ஏனைய பல பிரதேசங்களுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக கூறப்போனால் இது மக்களுடைய தேவையை முழுமையாக பூர்த்தி செய்கின்ற வகையிலே உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் சரி, அதை சந்தைப்படுத்துவதற்கான வசதிகள் வந்து மிக குறைவாக இருக்கும். இதனை நீங்கள் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்களா அல்லது உதவிகளை நீங்கள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னும் இருக்கின்றீர்களா? வந்து இது இங்கே எங்களோட உற்பத்தி யாழ் குடாநாட்டுக்கே போதாது. முதலாவது மாதிரி இது வந்து எங்களுக்கு அதாவது இந்த முதலீடு எங்களுக்கு பத்தாது. இது வந்து நான் வங்கிகள் அதெல்லாம் திரிஞ்சு கலைச்சி நாங்கள் விட்டுனாங்களேன்னா இந்த லோன் அதெல்லாம் சரி வராண்டு. ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒரு நிதி கொண்டு போகிற வெளியிடத்துலேருந்து எங்களுக்கு இங்கே ஒரு கிடைக்குமா இருந்தால் இதை இன்னும் பல பேருக்கு வேலையை கொடுத்து இன்னும் இதை பெருப்பிக்கலாம் இந்த ஃபேக்ட்ரியை. நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றீர்கள் மூலப்பொருள்கள் வந்து முழுமையாக கிடைக்க பெற்றால் நீங்கள் வேலை வாய்ப்புகள் மாத்திரமில்லாது சந்தைப்படுத்துவதற்கு கூட இலகுவாக இருக்கும் என்று. எவ்வளவு தொகை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க, அதாவது மூலப்பொருளாக கிடைக்க பெற்றால் அந்த தொழிலை மேம்படுத்த முடியும், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும் என்று நினைக்கின்றீர்கள்? மூலப்பொருள் எங்களுக்கு அதாவது ஒரு பொருளை கொடுத்தா இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை 3 மாத அவகாசத்தில் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது கேஷு சேர்க்கும். 3 மாதம் நாங்கள் உற்பத்தியை செய்து இப்போ வந்து கொண்டு கடைகளுக்கு அதில் ஃபேக்ட்ரிகளுக்கு சீட்டி அதில் கொடுத்தோம்னா எங்களுக்கு 3 மாதத்துக்கு அந்த காசு அங்கே ப்ளாக் பண்ணப்பட்டுரும். அதால் இப்போ எங்களுக்கு அந்த உற்பத்தி இது இப்போ கூட்டணும்னு சொன்னால் அந்த உற்பத்தியை கூட்டி ஆக்களை வேலை வாய்ப்புலாம் கொடுக்கண்டா எங்களுக்கு மாதத்துக்கு நாங்கள் எங்களுடைய கணக்கின்படி எங்களுக்கு ₹1 கோடி தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அதாவது எங்களோட சொந்தமாக இந்த நிறுவனம் எங்களுக்கு சொந்தமாக நிறுவனம், இந்த லேண்டோ இல்லாமல் எங்கடா. ஆனால் இதை வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த வங்கிகளில் போய் இந்த கடன்களுக்காண்டி இதில் போய் கேட்டோடனே அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தொழில்களில் தங்களுக்கு அனுபவம் இல்லையாண்டு, இதில் என்னென்று தெரியாது, இல்லை இரும்புல கிடக்கான்னு வந்து சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் அவன் இந்த ஒரு கடையில் போய் இன்னொரு இந்த அரிசியோ மாக்கள் சினிமானது அவனுக்கு கோடிக்கணக்கான லோன்களும் இதெல்லாம் கொடுக்கணும். அதனால் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு தான் நாங்கள் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கோம். அப்போ இங்கே இருக்கிற தொழிலாளிகளில் நாங்கள் எங்களுக்கு ஒரு கணக்காக தான் வச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், அந்த பண பிரச்சனையாளலாம் வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே இருக்குது.
இப்பொழுது நாங்கள் அலுமினிய தொழிற்சாலையின் வேலை செய்கின்ற இடத்திற்கு தான் வருகை தந்திருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அண்ணா எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் தொழிற்சாலைகள் வருகின்ற பொழுது, அதாவது இந்த இடத்துக்குள் வருகின்ற பொழுது நீங்கள் ஆடி ஆடி மிகவும் அழகாக இந்த புட்டு மூடியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பெயரை கூறுங்கள். சந்தனம் கண்ணதாசன். எங்கிருந்து வருகை தந்து நீங்கள் இங்கே நின்று வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? சொந்த ஊர் கண்டி. கண்டியிலிருந்து இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆமாம். எத்தனை வருடமாக நீங்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? இப்போது 2 years வருங்க. ஐயா, நீங்கள் அந்த அளவுகளையும் அந்த கொத்துக்களையும் உங்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்லுங்கள். இது ஒரு சுண்டு பானை, இது 3 சுண்டு பானை, சரி அது அது 2 கொத்து பானை. இதில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பானை இது 2 கொத்து பானை. 2 கொத்து பானை. நாங்கள் இதை 18ஆம் நம்பர்னு சொல்கிறோம். இதைத்தான் 18ஆம் நம்பர். அப்போ இது எந்த அளவு ஐயா? இது 10ஆம் நம்பர். 10ஆம் நம்பர் 3 சுண்டு பானை. நாங்கள் கழியங்காடு சொந்த இடம். இப்போ 6 பேர் பிள்ளைகள் நடந்து வரட்டா. 2 பேர் மோசம் போயிட்டுனா 4 பேர் தான் இருக்கணும். வைஃப் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறா. மற்ற மகள் ஒன்று என்னோட இருக்கிறான், மூத்த பிள்ளை.